வண்டியை ரெஸ்டாரண்டிற்கு விட்டான். ஒரு உயர்தர ரெஸ்டாரண்ட் கண்ணில் பட முகுந்த் வண்டியை பார்க் செய்துவிட்டு உள்ளே செல்ல அந்த இடமே அரை இருட்டில் குளித்திருந்தது. இருவருமே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்து மெனுவை ஆர்டர் செய்ததும் அடுத்து என்ன பேசுவதென்று தெரியாமல் இருவரும் மௌனத்தில் மூழ்கினார்கள். மது மௌனமாக தன் விரல் நகங்களை ஆராய்ந்து கொண்டிருக்க முகுந்தும் மௌனமாக அவள் செய்கைகளை கண்டும் காணாமல் பார்த்து கொண்டிருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன் வசத்தை அவளின் அருகாமையில் தொலைத்து கொண்டிருந்தான். மதுவோ ஏன் சரியாக பேசவில்லைன்னு முகுந்திடம் கேட்கலாமா, பார்பி என்று அழைத்தானே அதை பற்றி கேட்கலாமா, அப்படி ஏதாவது கேட்டால் இப்போது இருக்கும் ரம்யமான சூழ்நிலை மாறிவிடுமா என்று எண்ணிய கணத்தில் என்ன நான் சராசரி பெண்கள் மாதிரி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இவன் நடத்தையால் அதிகமாக பாதிக்கப்படுவது அம்மாதான். அவர்கள் சந்தோஷம்தான் முக்கியம். இவன் என்னிடம் கோபித்துக் கொண்டால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று பழைய துடுக்கு